மாமன்னன் பூலித்தேவன், வீரமங்கை வேலுநாச்சியார், வீரத்தாய் குயிலி, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் அழகு முத்துக்கோன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், வாஞ்சிநாதன், வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன், ராமலிங்கனார், அஞ்சலை அம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, டி.கே.சி., அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ராஜாஜி, கர்மவீரர் காமராசர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாதுரை, ம.பொ. சிவஞானம் என இன்னும் எண்ணிலடங்காத தலைவர்களின் தியாகத்தாலும் போராட்டங்களாலும் சிந்தனைகளாலும் அர்ப்பணிப்பாலும் நமது நாட்டின் விடுதலை பயணமும் சமூக முன்னேற்ற பயணமும் வலுப்பெற்றது. சிப்பாய் கிளர்ச்சி, சுதேசி இயக்கம், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என பல்வேறு போராட்டங்களையும் அடக்குமுறைகளையும் கடந்தே நாம் இந்த விலை மதிப்பெற்ற சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இத்தகைய நமது சுதந்திர போராட்ட வரலாற்றை நமது இளைய தலைமுறையினருக்கும் எடுத்துரைப்பது நமது கடமையாகும். இவ்வாறு பல லட்சக்கணக்கான மக்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் தியாகத்தாலும் பெற்ற இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதும் அதன் மாண்பை காப்பதும் நமது கடமை. The 1815 Sepoy Mutiny is remembered as India's first war of independence, but in Tamil Nadu, the call for freedom had been heard much earlier. Generations of Tamil leaders rose against colonial rule, with the 1806 Vellore Sepoy Mutiny standing as one of the earliest major uprisings in this long and unfinished journey towards freedom. From the Swadeshi movement and the Salt Satyagraha to the Quit India movement, the road to freedom was marked by courage, sacrifice, and unyielding spirit of resistance. These were not only isolated moments, but chapters in a larger story, a story written by countless men and women who refused to accept oppression as their destiny. It is our responsibility to keep that story alive, so that every generation understands not only the freedom we enjoy, but the price at which it was won. நமது முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை வெறுமனே அனுபவிப்பது மட்டுமல்லாமல் அதன் உண்மை நோக்கமான சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, கல்வி, அறிவு, வளர்ச்சி மற்றும் மனிதநேயத்தை முன்னெடுத்து செல்வதே அதுவே நமது பொறுப்பு. அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு டி. அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஏ. நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர், கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர். விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் ஐந்தாவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர், தலைமை அலுவலகம். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு முத்துமாரி, உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம். அணிவகுப்பில் ஏழாவதாக கமாண்டோ படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு மகேந்திரன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 11ஆம் அணி. அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஸ்ரீஜித், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4ஆம் அணி. அணிவகுப்பில் 9ஆவதாக குதிரைப்படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு எல். சரத்குமார், உதவி ஆய்வாளர், சென்னை பெருநகர காவல்.